find the rank by minor method. Minor method ல இதுக்கு rank find பண்ற fifth subdivision. Okay. அப்போ first என்ன பண்ணோம், அந்த கொடுத்திருக்க மேட்ரிக்ஸ்க்கு first name denote பண்ணிக்கலாம். Let A equal to அந்த கொடுத்திருக்கிற மேட்ரிக்ஸை எழுதிக்கலாம். 0 1 2 1 0 2 4 3 8 1 0 2 எழுதியாச்சு. அடுத்து நம்ம என்ன எழுதணும், இதோட ஆர்டர். இப்போ ஆர்டர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் ஏ எப்படி எழுதணும், எத்தனை ரோஸ் எத்தனை காலம்ஸ், 1 2 3 3 ரோஸ் 1 2 3 4 காலம்ஸ். இப்போ 3/4 மேட்ரிக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன எழுதணும், ரேங்க் ஆஃப் ஏ. ரேங்க் ஆஃப் ஏ வந்து எதை பார்க்கணும், அந்த ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸில் எது லீஸ்ட் வேல்யூவோ அதை நம்ம ரேங்க் ஆஃப் ஏ எடுத்துக்கிறோம். அப்போ 3/4ங்கிறது 3 தான் லீஸ்ட் வேல்யூ. ஸோ ரேங்க் ஆஃப் ஏ வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3. இப்போ 3க்குள்ளே தான் அதோட ஆன்சர் ரேங்க் வந்து கிடைக்கும். தட் மீன்ஸ் 3 or 2 or 1 or 0 இதுக்குள்ளே தான் அந்த ரேங்க் இருக்கும், இந்த மேட்ரிக்ஸோட ரேங்க் இருக்கும். அப்போ கண்டிப்பாக 0 இல்லைங்கிறது நமக்கு தெரியும், நம்ம முன்னாடி உள்ள சம்ஸே பார்த்துருக்கோம். 0 வந்து நல் மேட்ரிக்ஸ் தான் வரும். ஸோ 3 2 1 இதில் தான் இருக்கும். அப்போ நம்ம எப்பவுமே டிசெண்டிங் ஆர்டர் தான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு 3 தான் எடுத்துப்போம். அப்போது கன்சிடர் 3/3 மைனர். இப்போ நம்ம 3/3 மேட்ரிக்ஸ் எடுத்தால் போதும். இங்கே 3/4 மேட்ரிக்ஸ் இருக்குது. அப்போ எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, நமக்கு சிம்பிளாக இருக்கிறது ஃபஸ்ட் ரோவில் பாருங்கள், 0 1 2 1 இருக்குல்ல. அப்போ 1குள்ளே எடுத்துட்டோம்னா 2 காட்டில் சிம்பிளாக இருக்கும்ல. ஸோ நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் காலம், ஃபோர்த்து காலம் அதை தான் எடுத்துக்கிறோம். தட் மீன்ஸ் 0 8 1 2 1 3 எது வேணாலும் எடுத்துக்கலாம். 3/3 மேட்ரிக்ஸ் எடுக்கணும், அவ்வளோதான். இப்போ இது நான் எடுத்தது வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம் இதை தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணாலும் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது 3 கூட எடுத்துக்கலாம், இல்லாட்டி லாஸ்ட் 3 எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இதை எடுத்திருக்கேன். ஓகே, ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டு எப்படினாலும் மல்டிப்ளை பண்ணுறது என்ன, இந்த நம்பர் வச்சு தான் பண்ண போகிறோம். அப்போ 0ங்கிறது ஃபுல்லாக 0 ஆகிடும். 1 1 வந்து நமக்கு மல்டிப்ளை பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் இப்படி எடுத்திருக்கேன். நமக்கு 3/3 மேட்ரிக்ஸ் எடுக்கணும், அவ்வளோதான். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு 0 இன்ட்டு நமக்கு என்னது, இது ஃபஸ்ட்டு சைன் போடுவோம்ல, ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். இப்போ 0 இன்ட்டு இந்த ஃபஸ்ட் ரோவும் இந்த ஃபஸ்ட்டு காலம் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறத எடுத்துப்போம். அதாவது இந்த ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் போக பேலன்ஸ் இருக்கிற நம்பர் தான் எடுப்போம். 2 2s 4 மைனஸ் 3 இது ஃபுல்லாகவே 0 ஆகிடும். நம்ம எழுதியிருக்கோம் தான், ஜஸ்ட் மைனஸ் 1 இன்ட்டு அதே மாதிரி இந்த ரோவும் இந்த காலம் போயிடும். ஸோ 0 இன்ட்டு 2 0 மைனஸ் 8 3s 24 தென் ப்ளஸ் 1 இன்ட்டு இந்த ரோ இந்த காலம் போயிடும். ஸோ 0 இன்ட்டு 1 0 மைனஸ் 16 0 minus 16 then which is equal to the full term 0 minus 1 into 0 minus 24 minus 24 then plus 1 into 0 minus 16 minus 16 then which is equal to 0 minus 1 into minus 24 plus 24 item plus 24 plus 1 into minus 16 minus 16 then which is equal to 24 minus 16 24 minus 16 போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், அப்போ 24 minus 16 8. that means not equal to 0 கிடைச்சிருச்சு. not equal to 0 வந்தாலே என்னது, இந்த 3/3 தானே மைனஸ். ஸோ ரேங்க் ஆஃப் ஏங்கிறது எவ்வளோ ஆன்சர் 3. therefore rank of A equal to answer 3.